சுழல் காற்று. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், கொஞ்சம் நாளாக வீடியோஸ் எதுவும் வந்திருக்காது. ஸோ இனிமேல் வரும். இப்படி தான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ மொபைல்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு அகைன்ஸ்டாக வேலை பார்க்குது. ஓகே, இப்போ எடிட்டிங்குள்ளே வரலாம். ஓகே, இப்போ லைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் செகண்ட் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த லிரிக்ஸ் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 லிரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட் லெட்டர் எப்போதும் கேபிட்டல் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஹென்ரிசன் K7 God அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதோட இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ சைஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு நான் 56 கொடுக்குறேன். ஒரே லைனாக இருக்க மாதிரி கரெக்டான இடத்துல அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் இது வரையும் அப்படின்னா கரெக்டாக அதோட மார்க் வச்சு அடுத்தடுத்த லிரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? இதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மூவ் ட்ரான்ஸை கிளிக் பண்ணி இந்த ரொட்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டில், அதுக்கப்புறம் மிடில், இந்த மாதிரி ஒரு 3 அனிமேஷன் கீ கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ, லாஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ நான் +20 கொடுக்குறேன். நீங்கள் -20 கூட கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில் கொடுத்தீங்க அப்படின்னா தேர்ட் அனிமேஷன் கீ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மைனஸில் கொடுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ +20 கொடுத்தேன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா -20 கொடுத்துட்டேன். இப்போ வந்து கிராஃப் ஆட் பண்ணணும். அப்போனா தான் பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது மொதல் 2 அனிமேஷனுக்கு சென்டராக வச்சு அந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 2வது 3வது இந்த அனிமேஷனுக்கு சென்டராக வச்சு நான் இப்போ ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கிராஃப் தான் லாஸ்ட் எல்லாத்துலேயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங்கில், மிடில், அதுக்கப்புறம் எண்டில் இந்த மாதிரி ஒரு 3 அனிமேஷனுக்கு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ வந்து ஜூம் அவுட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். சென்டரில் டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். இப்போ தேர்ட் லைன் போயிட்டு அதே மாதிரி ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூ கொடுத்தீங்களோ அதே மாதிரி தேர்ட்லையும் அதே வேல்யூ கூட கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜூம் அவுட் ஆகும்போது சைடில் மூவ் ஆகுது. ஸோ நேராக வந்துட்டு வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்து ஸோ கரெக்டாக சென்டரில் மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ சைடில் போயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டர்லேயும் ஒரு அனிமேஷனுக்கு கொடுத்து ஸோ கரெக்டாக சென்டரில் மூவ் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஒரே நேராக ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இது வந்து கட்டாயம் கிடையாது, பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு 6 இந்த வேல்யூ ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கரெக்டாக 6 கொடுத்துருக்கேன். லிரிக்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுது, அது சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்டரில் மட்டும் அந்த வேல்யூ கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போது ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஃபேட் இன் ஃபேட் அவுட் அதை எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. டிஃபால்ட் வேல்யூ 0.50 இருக்கும். அதை வந்து 0.10 அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இன்லையும் சரி அவுட்லையும் சரி. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவில் சொல்கிறேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணோடனே ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் ஆட் பண்ண மாதிரி கொஞ்சம் க்ளோவாக தெரியும். அதாவது கொஞ்சம் சைஸ் பெருசாக தெரியும். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் தெரில. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரேஞ்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி, அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ வந்து 0 இருக்கட்டும். 2வது அனிமேஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி 100 கொடுத்துருங்க. அதே மாதிரி எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அனிமேஷனுக்கு வச்சோமோ அதே இடத்துல தான் இந்த மாதிரி 2 அனிமேஷனுக்கு. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வேல்யூ வந்து 0, 2வது அனிமேஷனுக்கு வந்து இதுலேயும் 100. ஓகேவா? ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சன் இருக்கா, அதை வந்து கரெக்டாக வேல்யூ வந்து 2 கொடுத்துக்குங்க. ஸோ போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் லேயரை வந்து காம்பனண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கா, அதே மாதிரி 2 அனிமேஷன் கீ, ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் தள்ளி எண்டுக்கு முன்னாடி.
ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ 0 இருக்கட்டும். 2வது அனிமேஷன் கீ வேல்யூ போயிட்டு கரெக்ட்டா 1.30 இந்த வேல்யூ குடுத்துக்கோங்க. ஸோ, இதுக்கப்புறம் இதில வேற எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ, தெரியுதா? ஓகே. பார்க்கவே கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் 2வது லிரிக்ஸ். ஸோ, இதே தான். இப்போ நான் ஜஸ்ட் இந்த லேயர அப்படியே நான் காப்பி லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ, உங்கள்ட்ட மார்க் வச்சுட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ, சேம் ப்ராசஸ் தான். அந்த ரொட்டேஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ, அதேமாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரொட்டேட்டில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கில +20 வைப்போமா, இதில வந்து -20 குடுக்கணும். ஸோ, அதுக்கப்புறம் 3வது அனிமேஷனுக்கு போயிட்டு அதோட வேல்யூ +20. ஸோ, அதுக்கு அப்படியே ரொட்டேஷனில மட்டும் ஆப்போசிட் வேல்யூ குடுக்குற மாரி இருக்கும். மத்தபடி எல்லாமே சேம் எஃபெக்ட் தான். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ, 2மே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது. ஸோ, கிராஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி நம்ம அனிமேஷனுக்கு குடுத்து சேஞ்ச் பண்ணோம்ல, அதனால அந்த கிராஃப் இல்லாம இருக்கும். அத ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் 2 லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ காப்பி லேயர் பண்ணிட்டு, ஸோ 1 விட்டு 1 ஸோ அந்த மாரி நீங்க மார்க் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி 2வது காப்பி பண்ணிட்டு, அதேமாரி 1 விட்டு 1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வீடியோ. ஸோ அத ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு, அது ஒப்பாசிட்டிய மட்டும் குறைச்சிருங்க. அத வந்து நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துனாலும் அது உங்க விருப்பம் தான். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ட மாத்துறதா இருந்தா மாத்தலாம். இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். அந்த ஒப்பாசிட்டி மட்டும் ஸோ ஒரு 40 டூ 50 இந்த ரேஞ்சில குடுத்தீங்க அப்படின்னா, இந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் அவ்வளோதான். ஸோ அதோட ஓவராலா எக்ஸ்எம்எல் ஃபைல் நான் தரேன். ஆனா, அந்த வீடியோ கிளிப்பு மட்டும் இருக்காது. அதில எஃபெக்ட் இருக்கும். அத நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் காய்ஸ் நான் கிளிப்ஸி ட்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில வந்து டுட்டோரியல் வீடியோ மட்டும் தான் வரும். ஸோ சுட்டி டெக் தமிழ்ல வந்து இப்போ நம்ம மேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வரும். ஸோ என் பர்சனல் ஐடியில வந்து நான் என்னென்ன பண்றேன், அந்த மாரி விளாக்ஸ் சம்திங் இந்த மாரி வரும். ஸோ 3 சேனலையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.